ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் தீபாவளி அன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு இட்லி அது கூட தொட்டு சாப்பிட கறி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த குழம்பு இட்லி கூட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ரைஸ் கூடயுமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இது புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்க கூட செய்ய முடியும். அவ்வளோ ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளாப் ஆகவே ஆகாது. இந்த குழம்போட டெக்ஸ்சரு, அதுக்கப்புறம் அந்த கறியில் நல்ல ஜூஸியாக வெந்திருக்க விதம் எல்லாமே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தான் வெங்காயத்தை சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரௌன் ஆனியன்ஸ். இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. நல்ல ப்ரௌன் கலரில் இந்த வெங்காயம் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். இப்போ பாருங்கள், டார்க் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேருந்து வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போது அதே எண்ணெயில் 7-8 முந்திரி பருப்பு, 3 வரமிளகா, 1 கைப்பிடி பூண்டு, பொடியாக கட் பண்ணின 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 2 பட்டை, இது எல்லாத்தையும் அதே எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல ப்ரௌன் ஆனியன்ஸ், அது கூடவே சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதிலையே நம்ம ஏற்கனவே வதக்கிறதுக்கு வச்சுருந்தோம்ல எண்ணெய், அதை சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இதில் 2 பிரியாணி இலை, 2 கருப்பு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிய விடுங்க. இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த ஹோல் கரம் மசாலாஸோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவு மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டன் பீசஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மட்டனை நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன்லேருந்து நிறைய தண்ணி வரும். அதனால் இப்போதைக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த எண்ணெயில் நல்லா மட்டனை வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டனோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது இப்படியே இந்த எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மட்டும் ப்ரௌன் ஆனியன்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம குழம்புல கடைசியாக சேர்ப்போம். இதை மட்டும் அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் கூட கப்பி இல்லை. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கறி நல்லா வதங்கிருச்சு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதில் 2/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. மசாலா, உப்பு இது எல்லாமே இந்த கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிறது அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ப்ரௌன் ஆனியன்ஸ், அதை இப்போ இது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூட சேர்த்துருங்க. மிக்சி ஜாரை கொஞ்சமாக கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்க்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக குழம்பு வைக்க போகிறீங்கன்னு அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 7 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. சில கறி சீக்கிரமாக வெந்துடும், சில கறி லேட் ஆகும். அதனால் நல்லா முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும்.
வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி வேகலட்டா மறுபடிக்கும் ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு குழம்பு சூப்பராக தயாராகிருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். குழம்போட டெக்ஸ்சரும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்தளவுக்கு தண்ணியாக குழம்பு வேணான்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா வத்திரும். இப்போ கறி வேகாமல் இருந்துச்சு, அதனால் நான் மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கறி நல்லா வெந்திருக்கும். அதே சமயத்தில் குழம்போட டெக்ஸ்சரும் பாருங்கள் நல்லா வத்திருச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது. இட்லிக்கு சாப்பிடும்போது இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி கூட மட்டும் இல்லை, இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையுமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நல்ல கமகமான மணமான சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த குழம்பை இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக மல்லி இலை தூவி கூட இறக்கலாம். நான் அப்படியே இறக்கியிருக்கேன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்போட டெக்ஸ்சர் பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மட்டன்லாம் நல்லா சூப்பராக வெந்திருந்தது. ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.